உங்களிடத்துல ஒருவர் இதை செய்யாத, இப்படி பண்ணாத அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா தயவு செய்து அதை விளையாட்டாக நினைக்காதீர்கள். அவர்கள் தேவன் அனுப்பின தூதராக கூட இருக்கலாம். உங்க பெற்றோர் இதை செய்யாத மகனே, இதை செய்யாத மகளே அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் கடின இருதயம் உள்ளவர்களாய் அதை அசட்டை பண்ணாதீர்கள். உங்களுடைய பெற்றோர் தேவன் உங்களுக்காக அனுப்பின தூதனாக இருக்கலாமே. யாராவது உங்களிடத்தில் ஏதாவது சொன்னா தயவு செய்து கொஞ்சம் உற்று கவனிங்க. கவனிச்சா நம்ம செய்யணுமா வேண்டாமான்னு நமக்கு புரியும். எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம், எதுலையும் அவசரப்பட்டு நம்ம இறங்க வேண்டாம். பொறுமையா செஞ்சா போதும், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நம்ம செஞ்சா போதும். இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி போடுறதுல என்ன பிரச்சனை ஆயிட போகுது? ஒரு வாரம் தள்ளி போடுறதுல என்ன பிரச்சனை ஆயிட போகுது? ஒரு மாசம் தள்ளி போடுறதுல என்ன பிரச்சனை ஆயிட போகுது? ஆண்டவர் செய்ன்னு சொன்னதை உடனே செய்யுங்க. ஆனா நாம முடிவெடுத்து செய்யறதை கொஞ்சம் பொறுமையா செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தான் இதை செய்யாதடா, இதை பண்ணாதடா அப்படின்னு சொன்னா அதை தான் செய்வேன், அதை தான் பண்ணுவேன். ஏன்னா இருதயம் கடினமா இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இல்லை. அப்படிப்பட்ட இருதயத்துல பழமையான காரியங்கள் ஒளிந்து போகாது, புதிய காரியங்கள் புதிய நன்மைகள் வரவும் செய்யாது.